வெல்கம் டு ஐஜி Crochet Art Work. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஆல்பைன் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சுக்கு நான் யூஸ் பண்ண போகிற நூல் வந்து இந்த நூலை. இது வந்து 4 சைஸ், நீடில் வந்து 4 மில்லிமீட்டர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட், அப்புறம் வந்து செயின் ஸ்டிச் போடணும். நான் 21 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா செயின் ஒன்று போட்டு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் crochet பண்ணணும். இந்த செயின் ஒன்று கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் எல்லா ஸ்டிச்லேயும் சிங்கிள் crochet பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 1 row சிங்கிள் crochet போட்டுட்டேன். நான் வந்து மொத்தம் 21 சிங்கிள் crochet இருக்கும். அப்புறம் வந்து செயின் ஒன் நூலை திருப்பிக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் டபுள் crochet பண்ணணும். இந்த செயின் ஒன்று வந்து நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் crochet, அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த ஒரு ரோ ஃபுல்லாக டபுள் crochet பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து 21 டபுள் crochet பண்ணிட்டோம். அடுத்து வந்து செயின் ஒன் திருப்பணும். செயின் ஒன் கால்குலேட் பண்ணக்கூடாது. சேம் ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் crochet, சேமாக வந்து எல்லா ஸ்டிச்லேயும் சிங்கிள் crochet பண்ணணும். ஒரு ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet பண்ணணும். நான் ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 1 row சிங்கிள் crochet ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து செயின் ஒன் திருப்பிக்கணும். ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சில் வந்து டபுள் crochet போடணும். செகண்ட் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet வந்து நம்ம வந்து இந்த சிங்கிள் crochet ரோவில் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டபுள் crochet ரோ பண்ணியிருப்போம், அதில் பண்ணுவோம். இப்போ வந்து நீட்டில் நூலை சுற்றிட்டு இந்த ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் வழியாக நீட்டில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து டபுள் crochet பண்ணணும். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. அதுக்கு அடுத்து வந்து டபுள் crochet பண்ணணும். ஆனால் இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பின்னாடி ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் crochet பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த ஒரு டபுள் crochet இருக்கும், அதே அதோட டபுள் crochet இதில் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் டபுள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணணும். ஒரு ஸ்டிச்சில் டபுள் crochet பண்ணணும். ஒரு ஸ்டிச்சில் டபுள் crochet வந்து நம்ம எதில் பண்ணோன்னா அந்த சிங்கிள் crochet எதில் பண்ணணும். சிங்கிள் crochet ரோவில் வந்து ஒரு டபுள் crochet பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ள டபுள் crochet ரோவில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ணணும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. இப்போ வந்து அடுத்த ரோ வந்து செயின் ஒன் நூலை திருப்பிக்கணும். சேம் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet பண்ணணும். ஓகே,
ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே இந்த ரோ ஃபுல்லாக பண்ணணும். நான் வந்து ஃபுல் ரோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 1 ரோ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்த ரோ செயின் 1. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இதில் எப்படின்னா இந்த ரோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போமோ அந்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போமோ அதில் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஆல்டர்னேட்டாக வரணும். பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு நேரே வந்து இப்போ டபுள் க்ரோஷே. இப்போ வந்து இது நார்மல் டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போம். இந்த ஸ்டிச்சில் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இது மாதிரி ஆல்டர்னேட்டாக வரணும். ஃபஸ்ட்டு வந்து டபுள் க்ரோஷே, அடுத்தது ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இதுதான் வந்து ஆல்பைன் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 ரோ யூஸ் பண்ணுவோம். ஒரு ரோ வந்து சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ரோ வந்து டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷே ரோவில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக பண்ணோம். ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே ஆல்டர்னேட்டாக பண்ணிகிட்டே இருப்போம். இதுதான் வந்து ஆல்பைன் ஸ்டிச். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.